الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோருமே ஒரு பரீட்சை மண்டபத்துக்குள்ளே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை என்பதை படைத்தவன் சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, எமது பிள்ளை, எமது மகன் பரீட்சை மண்டபத்துக்கு செல்வதாக இருந்தால் முதலாவது கேட்போம், என்ன பாடம் இன்றைக்கு எழுத போகின்றீர்கள்? ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல், சாதாரணமான ஸ்காலர்ஷிப்ல யார்கிட்டையுமே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விதான். அன்புக்குரியவர்களே, படைத்தவன் சொல்லுகின்றான், இது சோதனை, இதுல எதுவுமே நாங்கள் சாதனையாக முடியாது. எத்தனை பலம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், உறவிருந்தாலும் அத்துணையுமே ஒரு சோதனைக்குள்ளே என்பதை ஆணித்தரமாக படைத்தவன் சொல்லிவிட்டான். அன்புக்குரியவர்களே, என்ன பரீட்சை நடக்கிறது? பரீட்சை கண்காணிப்பாளர்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே இருந்து கேட்கின்றார்கள், இன்றைக்கு உங்களோட பரீட்சை தாள் என்ன? மாணவர் சொல்றாரு தெரியாது என்று சொல்லி. 30 வருடம், 40 வருடம், 50 வருடம், 60 வருடம் நான் என்ன பரீட்சை செய்து கொண்டிருக்கின்றேன்? எப்படி பரீட்சையின் முகவரியாக அங்கே நேரமும் பரீட்சை தாளின் பெயரும் எழுதப்படுமோ இதே போன்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லியப்லுவக்கும், சோதிக்கிறான், பரீட்சிக்கிறான். பேப்பருடைய பேர் அஹ்சன் அமலா. யாரு அஹ்சன் அமலோட வாரது? இதை மறக்கவே இல்லாது. பேப்பரை மாற்றி செய்ய முடியாது. கணித பாட பரீட்சை மண்டபத்துக்குள்ளே மிக திறமையாக விஞ்ஞான பாடத்தை செய்கின்றார். பேப்பர் கரெக்ஷன் செய்யும் பொழுது புள்ளி கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, காரூன் திறமையானவர், ஆனால் பரீட்சை மண்டபத்தை மறந்துவிட்டார். அஹ்சன் அமல் எது என்பதை மறந்துவிட்டார். எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அஹ்சன் அமல் என்ற பாடத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எமக்கு தரப்பட்டிருக்கும் டைமிங் பார்ட் 1, பார்ட் 2 பரீட்சை பத்திரங்களுக்கு எவ்வாறு நேரம் கொடுக்கப்படுகிறதோ, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், ஹயாத் மௌத் என்ற நேரத்தை முன்னால் எழுதுகிறான், பரீட்சையை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால். அன்புக்குரியவர்களே, அஹ்சன் அமல் என்ற பரீட்சை தாளிலே ஒரு மனிதன் இதை சாதிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் பொருத்தம் அதில் மாத்திரம்தான் இருக்கிறது. அதை அடைய வேண்டும் என்றால் அஹ்சன் அமல், ஹுஸ்னுன் நிய்யா,
உள்ளம் சுத்தமாகுவதிலிருந்து ஆரம்பம். உள்ளம் சரியானால் செயல் சரியாகும், செயல் சரியானால் வாழ்க்கை சரியாகும், வாழ்க்கை சரியானால் ஹுஸ்னுல் ஹாத்திமா மௌத்து சரியாகும். வேரின்றி மரமா, மரமின்றி கனியா. கைஃப பரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா ஸாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. கனி சாப்பிட விரும்புபவர்கள், அறுவடைக்கு தயாராகுவர்கள், அன்புக்குரியவர்களே, வேறெங்கே மரம் எங்கே? மரணம் என்ற ஒரு நல்ல மரணத்தை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளத்தில் இருந்துதான் அதன் பிரயாணம் ஆரம்பமாகும். இன்டென்ஷன் குழப்பமானா டென்ஷனான லைஃப் என்று சொல்லுவாங்க. இந்த கதைத்தான் நாங்க மிச்சமா பார்க்கிறோம். ஒரு கிணத்துக்கு ஒரு பிராணி செத்து இருக்கிறது என்றால் அதுல அல்ற தண்ணி எல்லாம் துர்வாடையத்தான் இருக்கும். முதலாவது அதை எடுத்து வீசும். இது உண்மை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் பழுதானால் பார்வை பழுதாகும், செயல் பழுதாகும், அத்துணையுமே பழுதாகும், வாழ்க்கை பழுதாகும். அங்க இங்க இல்ல, வீட்டுக்குள்ளிருந்தே பழுதாகும். வீட்டுக்குள்ளிருந்தே வாழ்க்கையை காணல் நீராக இந்த உலகம் பார்க்கும். அல்லாஹ் சொன்னான், கஸராபின் பிஸீஅத்தி யஹ்ஸபுஹு ظمآن ماء. காணல் நீர் மகனை பிடி, என்ன செய்ய வேகிறார். அப்ப மகன் எதை எதிர்பார்க்கிறாரோ அது தந்தைக்கு இல்லை என்றால் அவர் ஒரு காணல் நீர், தண்ணிமாறு இருக்கும், கிட்ட போனா ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நாம் இன்று உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக பிள்ளையால், மனைவியால், சம்பாதிப்பதால், வாழ்க்கையால் எது கிடைக்க வேண்டுமோ அது இல்லை, வாழ்க்கையே விரக்தி. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்மார்ட் வில்லேஜ் உருவாக்கினாங்க. இதுக்கு எல்லாருடைய சத்தம் ஸ்மார்ட் வில்லேஜ். இது ஸ்கீம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன? அன்புக்குரியவர்களே, மதீனா தய்யிபா இன்று கொடுக்கப்படும் பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்குள்ளே வரும் பொழுது அதற்கு யஸ்ரிப் என்ற பெயர். குழப்பம், பிரச்சினை, டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வாசிக்கிறோமோ இன்று அத்தனையும் மதீனாவுக்குள்ளே இருந்தது. அதனுடைய பெயரே குழப்பம் என்ற கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவை தய்யிபாவாக, மதீனாவை முனவ்வராவாக, மதீனாவை சிறந்த பூமியாக உலகத்தில் மாற்றிய சிலபஸ்தான் விளம்படத்தின் தேவை, எல்லா முஸ்லிம் கிராமங்களுக்கும் தேவை. சகோதரர்களே, அது வஹீயுடைய ஒரு பாடத்திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. 1,24,000 மின்னும் தாரகைகள் அத்துணை பேருக்கு பின்னாலேயும் ரலியல்லாஹு அன்ஹும். சகோதரர்களே, நல்லவைகளை தயாரிப்பது போன்றே நல்லவர்களை உருவாக்க முடியாது. நல்லவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அன்பு நபியின் அழகிய பாடத்திட்டம் அது உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகும். பிலாலும் அங்குதான் தயாரிக்கப்பட்டார்கள். ரலியல்லாஹு தஆலா நீக்ரோ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடீஸ்வர சஹாபியும் அங்கிருந்துதான் தயாரிக்கப்பட்டார்கள். மனிதர்களை தயாரிப்பது ஒரு கலை. அதுதான் நுபுவத்துடைய பணி. நுபுவத்துடைய பணி. நாங்க எங்கட சொந்த சிலபஸ் எங்கட பிள்ளைய செய்ய மாட்டோம். நான் பிள்ளைய வச்சே பேசுறேன், வாலிபர்களை வச்சே பேசுறேன். கைசேதப்படுவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஹீயின் வெளிச்சத்திலே உள்ளத்தை சுத்திகரித்து உண்மையான பரிசுத்தமான உள்ளங்களை பெற்ற வாலிபர்களை நடமாட வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, 20 வயது வாலிபர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அஅலமுன் நாஸி ஃபில் ஹலால். 60-70 வயசு அல்ல, உலகத்திலே மிகப்பெரும் ஞானியாக மாற்றப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். முஸ்அப் பின் உமைர் மதீனாவுக்கு தயார் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது வயது 70 அல்ல, 60 அல்ல,
20ஐயும் தொட்டிக் கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ், உலகிலே சாதனையாளராக மதீனாவின் அத்துணை வரலாறுகளும் பேசப்படுகிறது. முஸ்அப் பின் உபைர் என்ற வாலிபரை வைத்து பாடத்திட்டம் இல்லாம இல்ல, நோய்க்கு மருந்து இல்லாம இல்ல, நாங்க எடுத்தா குணமாகும், எடுத்தா குணமாகும். அங்கே ஓய்சுல் கருணி இன்னைக்கு வீட்டுக்குள்ள வெம்பி பெற்றோர் சிங்கி போகிறது. மனதுல வலி இல்ல பிள்ளைகளுக்கு, உள்ளத்துல செய்ய வேண்டிய முயற்சியை செய்யாதனால உள்ளம் நோயாளியாகி உள்ளம் கல்லாகி போய்விடும். சகோதரர்களே, உள்ளம் இறந்து போய்விடும். உம்மா யார் என்று விளங்காது, பாப்பா யார் என்று விளங்காது, வாழ்க்கை விட்டு விளங்காது. சகோதரர்களே, 5 பிள்ளைகளுடைய தாய் 70 வயதையும் தாண்டினவன் சொல்றா, நிம்மதி கெட்டு பேசுகிறேன், மரணப்படுக்கையில் அழும் தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நிம்மதி இல்லாம இருக்கிறேன் பிள்ளைகளால. எந்த அளவுக்குண்டா, என்னோட சொந்த மகன் இருந்து 5 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு கோப்ப தண்ணீர் கூட குடிப்பதற்கு வாங்கி குடிப்பதற்கு நான் பயப்படுறேன். எந்த மகன் நஞ்சிய வச்சு தண்ணிய தருவானோ தெரியாது. வீட்டுக்கே இப்படி இருந்தா நாட்டுக்கு இந்த புள்ள என்ன செய்யும்? தாய் சொல்றான், எந்த மகன் கையால நான் நஞ்சி வைக்கப்படுவேன், இந்த வீட்டுக்குள்ள நிம்மதிக்குமா? மெட்டீரியலிசம் சரி, கேட்ட கம்ப்யூட்டர் சரி, ரூம் செட் சரி, டைல்ஸ் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் சரி, எல்லாத்தையும் செஞ்சோம், புள்ளைய செய்யல. இது இங்க மட்டுமல்ல, எங்கேயும் தான். அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, ஜப்பான் எவ்வளவு வளர்ந்த நாடு. ஜப்பானுக்கு ஒரு விசா கிடைக்கும் எங்கட சகோதரர்கள் உயிரை கொடுத்தாவது எடுப்பாங்க. அப்படி ஒரு மனோநிலை, நல்ல பண்பாடுகள் இது. சில முன்னேற்றங்கள் 5000 நோட்டுல பட்ட ஒரு பக்க பிரிண்ட போல 5000 பெறுமதியாகணும், 2 பக்கமும் பிரிண்ட் ஆகணும். அப்படியான ஒரு சிலபஸ் தான் குர்ஆனுடைய சிலபஸ். மஸ்ஜிது நபவியில் அரங்கேற்றப்பட்ட பாடத்திட்டம். ஒன் சைட் திங்கிங் அல்ல. ஒரு பக்கத்தால் இந்த சமூகத்தை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் அத்துணையும் சாட்சி. இது நான் ஒரு சவாலா ஓதல்ல, நொந்து வெந்திருந்து ஓதுறோம். ஊர் பேர் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்க எல்லாம் ஒரு உம்மத்தி. எதை கொண்டும் பெருமடிக்க இல்லை, மதரசா வச்சும் இல்ல, பாடசாலை வச்சும் இல்லை. நாங்க எல்லாம் ஒரு சமூகம். நான் உங்களுக்குள் இருந்து சொல்றேன், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜப்பான்ல ஒரு வருடத்துக்கு 35,000 தற்கொலைகள் நடக்குது. நாங்க எதனால் அந்த பிரச்சனை வராது என்று நினைக்கிறோமோ அத்துணை தீர்வுகளும் அங்கே இருக்கிறது. போன் சத்தம் கூட இல்ல, 3 மாசம் இருந்த எல்லாம் ஆட வேலை. சகோதரர்களே, எல்லாத்தையும் கழுவி வச்சு கொள்வாங்க, ஆனா உள்ளத்தை கழுக தெரியாது. பாவம், உள்ளாம் கல்லாட்டை. நோம்புக்கு முன்னால கேள்விப்பட்ட கனடால 19 வயசு உள்ள 6 பேரை துண்டு துண்டா வெட்டினாருங்க. இவர் தலை சரியில்லையா என்ன? முதலாவது நாங்க நோயை விளங்குவோம் சகோதரர்களே, அதுக்குரிய மருந்த சரியா குடிக்கல அல்லா பாதுகாப்போம். 6 புள்ளைய துண்டு போடுறேன்டா, குழுவின் மரபு தலை நல்ல அவருட இங்க ஸ்காலர்ஷிப் நல்ல திறமை எல்லாம் நீகிதவருக்கு, ஆனா உள்ளம் நோய். யூதனை பத்தி எப்படி சொல்றோம் நாங்க? யூதனை மாறி டேலண்ட், அவனை மாறி தொழில்நுட்பம் ஒன்றுமே இல்லை. அதே சியோனிசவாதிகள் தானே சின்ன சிறுசுகளை துண்டு துண்டு அறியுது. தண்ணி கேன வச்சு அந்த இடத்துக்கு பிள்ளைகள் வரும் பொழுது அவங்க படிச்ச அந்த டெக்னாலஜியை வச்சுத்தானே சகோதரர்களே சரியாக குறி தவறாமல் மழை பொழிவதை போன்று ஆகாய விமானத்தில் வந்து குண்டுகளை தூவுகிறார்கள், பொழிகிறார்கள். வைத்தியசாலைக்குள்ளே சவக்காடு,
படிச்சவன் இல்லையா, தெரிஞ்சவன் இல்லையா? புள்ள உம்மட மையத்தை வச்சுக்கொண்டு அழுகுது. உலகத்திற்கிற 600 கோடி மக்களும் துடிக்கிறாங்க, 800 கோடி மக்களும் துடிக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏங்குகிறார்கள். கண்ணீரை நிறுத்தினார். அன்புக்குரியவர்களே, புள்ளேட உள்ளம் கெட்டாலும் எப்படி சியோனிசவாதிகள் அந்த எங்கட மண்ணை விட்டு எங்கட பிள்ளைகளையும் எங்களுடைய உயிர்களையும் எங்கட புனித பூமியையும் தன்வசம் அபகரித்துக் கொண்டே அடிமைகளை விடவும் கேவலமாக புள்ளை சாப்பிடும் இந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளம் கெட்டு சேர்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னான் சூரத்துல் பக்ரால, ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அல்லாஹ் சொல்றான், யூதனே, சியோனிசவாதிகளே, உங்களோட உள்ளம் கல்லு. உலகமே அழுதாலும் கல்லில் இந்த அழுக மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், அவ் அஷத்து கஸ்வா, கல்லை விட உங்களோட உள்ளம் கொள்ளாதது, கல்லை விட உள்ளம் கெட்டு, கல்லை விட உள்ளம் பழுதாகி. சகோதரர்களே, கல்லை விட பழுதான உள்ளங்கள். அல்லாஹ் சொல்றான், கல்லு தீக்கிற நல்ல குணமாவது கெட்டு போன உள்ளத்தில் ஈட்டாது. அதை எங்கட வாழ்க்கையின் முடிவு நல்லதாகணுமா, உள்ளம் என்று சொல்றேன், சுத்தம் என்று. மேன்மையானவர்களே, நைல் நதி ஊற்றெடுத்தது உகண்டால் இருந்து. அந்த நைல் நதி ஊற்றெடுத்து 4 மாதங்கள் பிரயாணித்து எகிப்துக்குள்ளே வந்து 1000 மைல்களுக்கு அது ஒழித்து ஓடுகிறது. சுவர்க்கத்தின் நதி. அது சேத்துக்குழிக்குள் இருந்து ஊற்றெடுக்கல, பாராங் கட்குழிக்குள் இருந்துதான் ஊற்றெடுக்கிறது. நாங்க கண்ணால போயிட்டு பார்த்தோம். ஒரு பட்டை வெடிச்சா எப்படி தண்ணி புலம்பி வருமோ, இது போல நைல் நதி கல்லுக்குள்ளே இருந்து பிளக்கிறது. அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. கல்லு பிளந்து தண்ணீர் தரும். உள்ளம் கெட்டு போனா கல்லிட குணம் கோடிக்காது, கல்லட குணம் கோடிக்காது. உள்ளம் சுத்தமைந்த தாயை பார்த்து நஞ்சு வைக்கிற யோசனை வருமா? உள்ளம் சுத்தமானா மகன் சொல்றாரு, ஒரு தடவை வாப்பா, மகன் கெஞ்சுறார், மகன் மருந்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு வாங்கலே, ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை வந்து என்ன வைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு பின்னால நான் போறேன். மகன் கேட்டு என்ன பதில் தெரியுமா? சகோதரர்களே, நிம்மதி கெட்டு போறேன் கேட்டாராம். வாப்பா, சாகுற வயதில் என்னத்துக்கு வாப்பா மருந்து? மகன் கேட்ட கேள்வி. அந்த வாப்பா கிளிக் பண்ணிப்பிக்கிறார். இது சகோதரர்களை நான் விமர்சிக்க வரல, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. 16 வயது மகள் போலீஸ்ல நிற்கிறார், உம்மா வாப்பா ஒரு பக்கம். வாலிபர்கள் மட்டுமல்ல, யுவதிகள் தவறினாலும் உங்களுக்கு தெரியும் சனி ஞாயிறு என்ன நடக்குது. கிராமப்புறங்கள் எல்லாத்திலும் இருந்து கண்டிக்கு வந்து இறங்குறவர்கள், சில வாலிபர்கள் அழுகிறாங்க. ட்ரக்ஸ் மட்டுமல்ல எங்களுக்கு பிரச்சனை. சகோதரர்களே, உள்ளங்கெட்ட அமலே பட்டு பேசிடும், வாழ்க்கை எப்படி பேசிடும், ஹராம் ஹலால் எப்படி பேசிடும். கெஞ்சுறாங்க அம்மா அப்பா, மகன் வந்துடுமோ இங்கல, மகன் இங்கல வந்துடுமோ, மகள் இங்கல வந்துடுமோ, உங்களுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டேன், நான் நோயாளி ஆகிறேன், எல்லாமே கெஞ்சி 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 கேட்டு மகள் அசைற மாதிரி இல்ல, கல்லு மாதிரி நிற்கிறான். கல்லுக்காலும் இரக்கம் வரும். தந்தை சொல்றார், நான் கொலஸ்ட்ரால், ஹார்ட் பேஷண்ட், எல்லா வருத்தமும் எனக்கு இது மகள், இந்த உங்களுக்கு 300 பவுண்ட் நகை சேர்த்துகிறேன். பாப்பா சொல்றார், தந்தை சொல்றாரு, 300 பவுண்ட் நகை சேர்த்திருக்கிறேன், மகளே வந்துமான்னு சொல்லி. இப்ப அந்த மகளோட உள்ள முருகல்ல, பரவாயில்ல. அந்த மகள் அப்படியே இந்த காலில், மகளுடைய காலில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தாயும் தந்தையும்
2 பேரும் கால்ல விழுந்தாங்க. நெருப்பு மழை பொழியாமைங்கிறது பெரிய வேலை எங்க உம்மத்துல. சும்மா தொடச்சு கொண்டு வாழையில சகோதரர்களே, நாங்களும் பத்துபாக்கள்ல சமாளிச்சுட்டு. அன்புக்குரியவர்களே, அதை விட கவலையான செய்தி என்ன தெரியுமா? இதான் உள்ளம் கடினமாகின்றது. உள்ளம் கெட்டு போனா வாழ்க்கை பட்டு போகும். பிள்ளைகள் உள்ளத்தை செய்யலட்டி வேலை. அந்த காலில் விழுந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த 16 வயது இளம் பெண்மணி எட்டி ஒரு ஒஜஞ்சா மறுபக்கம் வைத்து விழுந்தாங்க. நான் அந்த பக்கம் தான் போறேன். அந்த தாய் தந்தையை விட்டுட்டு உங்களோட நகையை உங்களோட வச்சுக்கோங்க சொல்லிட்டு மகள் போனாங்க. பாப்பா அழுகிறது விளங்குது. தந்தை வெளிநாட்டுல விளங்குது. தந்தையிட மான மரியாதை ஊர்ல பறக்குது விளங்குது. உணர்வுகள் செத்து போய்விட்டது சகோதரர்களே. அங்கே உவைசுல் கர்னி யமனிலே சல்லல்லாஹு செஞ்ச முறையை பாருங்க. குர்ஆனுடைய வெளிச்சம், பரிசுத்தமான உள்ளம், சுத்தமான சூழல், இது மூன்றும் எந்த கிராமத்துக்குள் இருக்குமோ, எந்த வீட்டுக்குள் இருக்குமோ, எந்த தனி மனிதனுக்குள்ளே இருக்குமோ அவர் வெல்லுவார். அவர் அஹ்சன் அமலோடு அல்லாஹ் சந்திப்பார். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட வெளியே வருவார். உவைசுல் கர்னிக்கு இந்த 3 பண்பும் இருந்துச்சு. ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உவைசுல் கர்னி என்ன பார்க்க வர தேவையில்ல, அவர் அவங்களோட உம்மாவை பார்த்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. என்ன அந்த உவைசுல் கர்னியோட உம்மக்கு கண் பார்வை இல்லை. உவைசுல் கர்னி உலகிலே தாயை பார்க்கட்டும், நானும் அவரும் சொர்க்கத்திலே சந்திப்போம். தாயோடு பண்பாக நடந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய வாலிபராக வாழும் அந்த உவைசுல் கர்னி சொர்க்கத்துக்குள் நுழையும் பொழுது 2 லட்சம் பேரை சொர்க்கத்துக்குள் அழைத்து செல்வார்கள். ஒரு வாலிபர் வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்னோட வாலிபர் எங்களுக்கு என்ன நிலைமை? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 16 வயசுக்குள்ள பேச்சு எங்க போயிடுச்சு? யோசிங்க, எங்களுக்கு என்ன நடக்குது? அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய வெளிச்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இது 2ம் வஹி. இது இல்லாம எங்கட புள்ளைய நாங்க செய்ய பார்த்தா தவறுவோம். புள்ளைக்குரிய சூழல், ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட், ஆத்மீக சூழல், அதான் மஸ்ஜித். அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் ஒரு தந்தை, நானும் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளை. நான் சொல்லிட்டேன், வல்லாஹி பெருமையோ புகழோ நான் சரியோ நீங்க பிள்ளையோண்டல் இந்த ஹுத்பா. வெந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்குரிய வழியை கண்டுபிடித்து முறையில் இந்த சமூகம், நிர்வாகம், உலமாக்கள், வாலிபர்கள், பாடசாலைகள், ஆசிரியர்மார்கள், அதிபர்கள் இயங்குவோமே. ஆனால் ஒரு மதீனாவை பார்க்கலாம். எத்தனை இடத்துக்கு குட்டி மதீனா, குட்டி மக்காண்டு பேர் எடுத்த ஊர்கள் எடுத்தோமா இல்லையா? எங்கிப்ப அந்த பேரெல்லாம் ஒரு தாய்க்கோழிக்குள்ள அறிவு தாய் தந்தைக்கு இல்லாம போனா வாலிபர்களால, ஆண்களால, பெண்களால ஊர் நாரப்படும். 21 நாள் பேக்கேஜ், முட்டைக்கு மேல ஒரு நாட்டுக்கோழி அடைகாத்து சரியாக முறையாக பராமரித்து எந்த முட்டையில சூடுபடலையோ அந்த முட்டைய காலால திருப்பி பிரட்டி தனது பசியை பொறுத்துக் கொண்டு வெளியே சென்றாலும் வேகமாக கூட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு திரும்ப வந்து முட்டைகளுக்குரிய சரியான சூட்டை, சூழலை ஒரு தாய்க்கோழி கொடுக்கிறது. நாங்க பார்த்திருப்போம். இந்த காலத்துல நாட்டுக்கோழி பழக்கம் இல்லாட்டியும் வாழ்க்கைக்கு அழகான ஒரு உதாரணம். அன்புக்குரியவர்களே, சிறகால பிறட்டது,
சிறிய ஒரு பிள்ளையாவது முட்டையில கைய வச்சா கொத்தும். நான் ஒரு உயிரை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். சரியாக அடைகாத்தால் கிடைப்பது ஒரு ஜனம், ஒரு உயிர். இல்லண்டா பிணம். கூழ் முட்டையால நாரும் சரியான சூடு கிடைக்கல. சகோதரர்களே, சரியான சிலபஸ் எங்கள்கிட்ட, சரியான சூழல் மஸ்ஜிதில் இருந்து வாலிபர்கள் தயாரிக்கப்பட்டே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத செஞ்சது காட்டுல வச்சல்ல, வீட்டுல வச்சல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையில வச்சு. சஅத் பின் முஆதுடைய மரணம் 35 வருடம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சூடு கிடைத்தது, சூழல் கிடைத்தது. இதை செய்யல, அந்த ஊர் இபாதத்திலேயும் வீக், பண்பாட்டிலேயும் கீழே. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சஅத் பின் முஆதுடைய மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுக்குள்ளே மரணித்தவர் யார் இன்றைக்கு? வாலிப வயது, வாலிப வயது, சூடு கிடைத்த, அன்பு நபியின் சூழல் கிடைத்த ஒரு தியாகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் இன்றைக்கு சஅத் பின் முஆத் மௌத் 5 வருடங்கள் இஸ்லாத்துல, பிறக்கிறது இஸ்லாத்துல இல்ல. எங்களை மாதிரி எங்களுக்கு பயான், மஸ்ஜித், அமல் எல்லாம் இப்ப புளிச்சு டைமை வெட்டி வெட்டி துனியா ஒட்ட பாக்குறோம். மஸ்ஜிதுக்கு வந்தா வைப்ரேஷனோட தான் வரும். எங்களுக்கு பத்ரு சஹாபாக்கள் மாதிரி எங்களுடைய பிள்ளைகளே கொள்ளும். என்ன செய்யறோம்? குறையா சொல்லல, செஞ்சவங்க இந்த இவ்வளவு பெரிய அழகான சூழல், மாஷா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இந்த சஅதுடைய மரண செய்தியை கேட்கும் பொழுது இதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. உள்ளம் சுத்தம், வாழ்க்கை சுத்தம், செயல் சுத்தம், வாழ்க்கை சுத்தம், வாழ்க்கை எப்படியோ மௌத்தப்படி. வாலிபர்களை நல்லா விளங்குங்க, நல்லா விளங்குங்க. வாழ்க்கை உம்மக்கு மறைக்கலாம், பாப்பக்கு மறைக்கலாம், பைக் இருக்கலாம், சொந்த போன் இருக்கலாம், ரகசிய நொம்பர்கள் இருக்கலாம், ட்ரக்ஸ் கூட்டாளிமார் இருக்கலாம். தப்பிட்டோம்னு மட்டும் நினைச்சு கொள்ளாதீங்க. தப்பிட்டோம். ஒரு சகோதரர் மோச்சரியில் இருந்து போட்டோ அனுப்புறார். 13 வயசு வாலிப புள்ளிட உடம்ப புலந்திக்குது. ஹஜ்ரத், நீங்க இதை எங்கேயும் சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தை எங்கேயும் சொல்லுங்க. சூழல் தவறிச்சு, குர்ஆன்ல வெளிச்சம் இல்லை, முன்மாதிரியான வழிகாட்டி இல்லை. உம்ம வாப்பா கொடுத்தான். தாய்க்கோழிக்குள்ள அறிவு உம்ம வாப்பாக்கு இல்லண்டா அங்க இல்ல, இங்க இல்ல. எங்கட வீட்டுக்குள்ள பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். சாபமா சொல்லல, உண்மையில்தான், உண்மையில்தான். போதை வஸ்துக்கு அடிமையாகி 13 வயசு. அன்புக்குரியவர்களே, மௌத்தா போன ஜனாசா வச்சப்பட்டு இதுக்கு அடிமையாகி வாழ்க்கையை வீணாக்கிட்டான். மத்த வாலிப பிள்ளைகளுக்கு படிப்பினையாயிட்டு சொல்ற. மௌத் எப்படி வரும்? அல்லா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கும். மிம்பர்ல இருந்து பேசுறது லேசி. எனக்காக நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. அல்லா எங்களை எல்லார முடிவை நல்லதாக ஆக்குவான். முடிவு நல்லதாகிறதான் வாழ்க்கை. முடிவு நல்லதாக. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்கிறாங்க, ஏன் இது அரசு நடந்துச்சு சொன்னாங்க. ஏன் கேட்டீங்க ஜிப்ரீல்? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிஷே நடுங்கிச்சு. யா ரசூலல்லாஹ், சஅதுடைய மையத்துக்கு மதீனா வாசிகள் மட்டுமல்ல, வானில் இருந்து 70,000 மலக்குமார்கள் சப்புல நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை தூக்கி வைக்கலாம் இருந்துச்சு. மரணம் தான் ஒரு மனிதனின் சாதனை, மற்ற எல்லாமே சோதனை.
நீங்க எந்த யூனிட்லயும் இருக்கலாம், ஏசி ரூம்ல இருக்கலாம், உள்ளத்துல தூசி இல்லாம இந்த வாழ்க்கை. தூசிக்குள் இருக்கிறார் ஒருவர், 13 வருடங்கள் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்தவர். கண்ணியமானவர்களே, ஆர்டிஏல வேலை, தொழுகை தவறாது. வாயில காய்ச்சல் இருந்தா, ஜுரம் இருந்தா பிரியாணி ருசிக்காது, தராவியே ருசிக்கிறது இல்லைங்கிற வாலிபர்களுக்கு ருசிக்கிறது இல்லாட்டி குர்ஆனை தொட்டு 10 வருஷம் ஹஸரத் என்று வாய் திறந்து வாலிபுள்ள சொல்ற அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம். ஒரு தராவி தொழல, தைரியமா சொல்றாரு. வந்தவங்க 27 எங்கே? கட்டிடம் இருந்துச்சு, கஞ்சி கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், அத்தனையும் செய்தோம். சரியான மருந்து கொடுப்பட்டிருந்தா பள்ளிக்குள்ள வந்த ஒருத்தர் வெளியே போகவே இல்லை. வாங்கி குடிச்சுக்கொள்ளோமோனும் சமூக பொறுப்புதாரிகள் பொறுப்பு தான். காணவில்லை. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் எத்தனை? 27 கேக்குது. ரமலான்ல மட்டுமா அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் இங்க சொல்றது? 360 அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம். வாலிப பிள்ளையின் சிந்தனை சரியானால், உள்ளம் சுத்தமானால், நோயற்ற உள்ளத்தை அவர் அடைந்தால், கனடாவில் இருந்து சுபருக்கு எழுப்புறார், இஷாவுக்கு எழுப்புறார். ஜப்பான்ல 10 மணிக்கு பின்னால தக்பீர் கட்டுற இந்த கண்ணால கண்டேன். உம்மா பாப்பா இன்னைக்கு இருந்து பார்க்க தேவையில்லை. யூ ஹேவ் பீன் வாட்ச் சிசிடிவி இன் ஆபரேஷன். ஒரு சிசிடிவிக்குள்ள பயம் அல்லாவுக்கு இல்லாம போனா அல்லாஹ் பாதுகாக்கும். பயம் வந்து என் கண்ணால் கண்டேன். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு 11 மணிக்கு இஷா தொழுது முடிஞ்சு சுபகு தொழணும் 2:30 மணிக்கு 3 வாலிபர்கள் மஸ்ஜிதினுடைய 3 கோணர்ல அமல் செஞ்சு சுஜூதில் அழுது கொண்டிருக்கிறான். ஏண்ட புள்ளி படிந்தா கஷ்டமா? யார் பார்க்க? தாயா, தந்தையா, உறவா, ஊரா, பேரா, புகழா? லில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅதுடைய ஜனாஸா அர்ஷ நடுங்க வச்சிச்சு, 70,000 மலக்குமார்களை இறங்க வைத்தது. அன்புக்குரியவர்களே, மட்டுமல்ல சுப்ஹானல்லாஹ், கபூரில் இருந்து கஸ்தூரி வாசம் வரப்படும். உலகத்தை மணக்க வச்சுட்டு போனார். ஏன்? சரியான சூழல் கிடைச்சிச்சு. சரியான சூழல். அதிபர் சொல்றார், டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தோம், ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. இங்க இல்ல சொன்னேன், மதரசா புள்ள, ஸ்கூல் புள்ள அப்படி நாம் பாகுபாடு பார்த்து பேசல. சகோதரர்களை, பக்குவம் வந்து அவருக்குள்ளே தர்பியத்துன்றது அதுதான். எல்லாம் வாங்கி கொடுத்து 2 மாசம் போகல, அழகான லைட் செட் கூட போட்டிருந்தோம். அந்த லைட்டை கலட்டி சிறுநீர் கழிச்சு வச்சுட்டு போயிட்டு, சிறுநீர் கழிக்கிறதுக்கு சுத்தம் செய்யக்கூடிய அந்த வாளியிலே, அந்த பாத்திரத்திலே சிறுநீர் கழிச்சுட்டு போயிட்டு எல்லா டைல்ஸையும் உடைச்சு. யார் இது? ஓ லெவல் எழுதிட்டு போகல, சில இடத்துல போலீஸ் தேவைப்படுது. வெள்ளிக்கிழமை போறோம், உஜாலா பட்டு. சரி, பாய்ஸ் இருந்தா பரவாயில்ல, கேர்ள்ஸுக்கு மாட்டி. அந்த ஸ்கூல் அதிபர் எவ்வளவு ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்திருப்பார். என்னுடைய அதிபர், எந்த பாடசாலை, எந்த ஊரு, எந்த பெரியவங்க, வெள்ளிக்கிழமை ஊர் நிர்வாகம், உலமாக்கள், 100கணக்கான மாணவர்களுக்கு அடிச்சு அனுப்பி. மொண்டசூரியில எல்லா புள்ளையும் நல்ல புள்ளதான். ஓ லெவல் எழுதிட்டு ஒழுக்கமா ஸ்கூல் விட்டு வெளியே வந்தா தான் புள்ளைய செஞ்சுக்கிறோம். அதிபர்மார் அழகுறாங்க. இந்த கைசேதம் தொடரக்கூடாது. அன்புக்குரியவர்களை, அல்லாத உள்ளம் சுத்தமானாதான் சிந்தனை சுத்தமாகும். ஞாபக சக்தி இன்றைக்கு இல்லாம பேசிக்கொள்ளேன். ஞாபக சக்தி இல்லை. பாய்ஸ் ரிசல்ட் பார்த்தா அது மறுபக்கம், கேர்ள்ஸ் ரிசல்ட் அடிக்கிறாங்க.
படிப்புன்றது ஒரு ஒரு தண்ணீரை போல வச்சுக்கொண்டா அதை சுமக்கிற பாத்திரம் விளக்க சக்தியும் ஞாபக சக்தியும். இதை ஒரு வீட்டுக்குள் இந்த உருவாக்கலண்டா ஞாபக சக்தி இல்லாம ஆக்கிற போன அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லைப்ரரி கிதாபுகள் எரிக்கப்பட போகுது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சொன்னாங்க 15,000 கிதாபுகளையும் தாள்களையும் ஆட்களையும் சேர்த்து எடுங்கள், நான் மனப்பாடத்தில் அத்துணையும் சொல்லுவேன். உள்ளம் சுத்தமான படிப்பும் சுத்தமான. மஸ்ஜித் பேஸ் உம்மத் இது. மதீனா எப்படி மாறிச்சு தெரியுமா? ஜஸ்டிஸ் வந்து சொல்றாரு மதீனாட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ராஜினாமா கடிதம் தாரேன், எனக்கு இந்த தொழில் வேணாம். ஏன் சொன்னாங்க? ஏன் என்ன பிரச்சனை சொன்னாங்க? பிரச்சனை இல்லாததுதான் பிரச்சனை. ஒரு புள்ளோட கேஸ் கூட வரல. நான் இது எப்படி எனக்கு எப்படி இது ஹலாலாகும்? இதுதான் ஸ்மார்ட் வில்லேஜ். வைத்தியர்மார்கள் ரோமில் இருந்து வந்தவர்கள், வைத்திய உலகத்துக்கு கொடுத்தவங்க, 10,000 கட்டில்கள் உள்ள வைத்தியசாலை கட்டி வைத்தவர்கள் முஸ்லிம்கள். அந்தலுஸ்ல அவ்வளவு பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணியது, உலக மறுமலர்ச்சியை சுப்ஹானல்லாஹ் ஜௌஹரத்துல் ஆலமாக ஆனது எங்கட சமூகம். மருந்து குடிக்கிறவங்க எல்லாம் மருந்து கொடுக்கிறவங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோம் வைத்தியர்கள் சொன்னாங்க மதீனாவின் நோயாளிகள் இல்லை, மூட்ட கணக்கில் சல்லி கட்டி கொண்டு வைத்தோம். வறுமை ஒழிப்பு, மதீனாவில் வறுமை ஒழிந்து ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. பறவைகளுக்கும் காட்டில் வாழும் மிருகங்களுக்கும் கடலிலும் மலைகளிலும் ஜக்காத்துக்கு தானியங்கள் வாங்கி தூவப்பட்டது சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அழகான ஒரு பேக்கேஜ் இஸ்லாம் தந்தீர், தாய் கோழி விளங்கினமாறு. நாங்க எல்லாருக்கும் தேவை உள்ள நல்ல முடிவு. வாலிபம், பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், சின்னவங்க எல்லோருக்கும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் இந்த இஸ்லாம் எங்களுக்கு அழகாக நடத்தி 1,24,000 சஹாபாக்களில் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள், ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் உலகத்துக்கே மிகப்பெரிய முன்மாதிரியாக அழகாக மின்ன வைத்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே கண்ணியமானவர்களே, ஆர்டிஏல வேலை செஞ்சு கொண்டிருந்தவர், அவர் கடைசியா வருத்தம் வருகிறது, நோம்புல நோய், ஆனா நோம்புட்டு இல்ல, தொழுகை ஒட்டு இல்ல, தூசிக்குள்ள வேலை. கண்ணியமானவர்களே, வைத்தியசாலை கொண்ட வருத்தம் கூட கண்டிக்கு போக சொன்னாங்க. கண்டிக்கு இடையில போகக்கோலே அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி கொண்டு போனவர் அப்படியே மிஷனரி கலெக்டராரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரே, ரூஹு வெளியானது. அல்லாஹ்வை பயந்து வாழ்வோம், உள்ளத்தை சுத்தமாக்கி வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, மௌத்து நல்லதாக ஆகும். அல்லாஹ் ஏண்டோட முடிவு நல்லதாக ஆக்குவானாக. உனக்கு பொருத்தமாக வாழ வைப்பாயாக. தக்வாவோடு வாழ வச்சிரியா அல்லாஹ், ஈமானோடு வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்க பிள்ளைகளை வச்சு எங்க கண்களுக்குள் செய்வாயாக. சோதனைகளாக ஆக்கிறாதே, பிரச்சனைகளாக ஆக்கிறாதே, நெருக்கடிகளுக்குள்ளே ஆக்கிறாதே. யா அல்லாஹ், தேவையில்லாத சோதனைகள், நெருக்கடிகள், செய்யாத குற்றங்களுக்கு சந்திக்கப்படுகிற சமூகமா எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ். உன்னை நம்பினவங்க யா அல்லாஹ், இதோ பார் நெற்றி கருத்தவங்க யா அல்லாஹ், இவ்வளவு அழகாக உன்னுடைய மாளிகையை கட்டி வைத்தவர்கள் யா அல்லாஹ், ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. வாலிபர்களை பாதுகாப்பாயாக. படிப்புல, அமல்ல, பொருளாதாரத்தில, அஹ்லாக்ல முன்னிக்கும் கிராமங்களாக இந்த கிராமங்களை முன்னோர்கள் சிக்கி வச்சுட்டு போனாங்க யா அல்லாஹ். அந்த காட்சிகளுக்கு திருப்பி தருவாயாக. அந்த நிலைமையை என்ற ஊர்கள் உருவாக்குவாயாக. தாய் தந்தைக்கு முன்னால உட்காராத பிள்ளைகள் யா அல்லாஹ், இன்னைக்கு காலத்தி உதயக்கூடிய கவலையான நிலைமைகள் வந்திருக்கிறது ரஹ்மானே. எங்க உம்மா அப்போட கண்களை குளிர்ச்சி வாலிப பிள்ளைகளாக்கித்தாயா அல்லாஹ், என்னோட பொம்பளை பிள்ளைகளாக்கித்தாயா அல்லாஹ். என்னோட தாய் தந்தை மாதிரி யாரெல்லாம் கபராளிகள் ஆயிட்டாங்களோ அவனுடைய கபறுகளை நறுமணக்க செய்வாயாக, விசாலமாக்குவாயாக, சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. இன்னைக்கு மின்பருக்கு மேல நிற்கிறாலும் எங்களுடைய உம்மாவாப்பட வழிகாட்டலியா, இந்த ஜும்மாக்கு வாராட்டாலும் எங்களுடைய உம்மாவாப்பட வழிகாட்டலியா அல்லாஹ். இவ்வளவு பெரிய இடமும் இவ்வளவு அமைதி காக்கிறாலும் அவர்களுடைய முன்மாதிரி ரஹ்மானே, அந்த கபறுகளை வெளிச்சமாக்குவாயாக. ஊரை வெளிச்சமாக்கிட்டு போனாங்க யா அல்லாஹ், நல்லதை செஞ்சுட்டு போனாங்க யா அல்லாஹ், நல்லவு நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு போனாங்க யா அல்லாஹ், ஜகாத் சதகா ஜாரியாக்கள மலைமலையாக அள்ளி வீசிட்டு போனாங்க யா அல்லாஹ். கபரை வெளிச்சமாக்கியா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய உம்மா அப்பா மாதிரி சொர்க்கத்தோடு சேர்ப்பாயாக.
நீ வாக்களிச்சுக்கிறாய் குர்ஆன்ல. ஈமானோட வந்தா, உள்ளம் சுத்தமா வந்தா, பெற்றோரும் முன்னில் அவனை சொர்க்கத்துல சேர்ப்பேன் என்று அந்த வாக்குக்குரியவர்களை எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஈமான பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய அமல பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்திரியா அல்லாஹ். உலகத்துல உன்னை சந்திக்கிற நாள நல்ல நாளாக ஆகித்தாயா, மூச்சு வர நாள நல்ல நாளாக ஆகித்தாயா அல்லாஹ். திடீர் விபத்துகளை விட்டு எங்க வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யாழ் ஆக்சிடென்ட்களை விட்டு பாதுகாப்பாயாக. திக்கி வருத்தங்களை விட்டு பாதுகாப்பாயாக. நல்ல ஞாபக சக்திய தாயா அல்லா, நல்ல விளக்கத்தை தாயா அல்லா, துறை சார்ந்தவர்களை நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல பிரஜைகளை எங்க வாலிப சமூகத்தில் உருவாக்குவாயாக. பாடசாலைகள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. யாழ்லா உண்மையை விளங்கப்படுத்தியா அல்லா, தக்குவாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லா, ஒற்றுமையை தாயா அல்லா, மஹப்பத்தை தாயா அல்லா. ஊர்ல ஒரு புள்ள முன்னுக்காகிறேன்டா மின்பத்தை வச்ச அந்த பிள்ளைய வாழ்த்தி உயர்த்தும் பண்பை தாயா அல்லா, உன்னுடைய ஹபீபுடைய பண்பு அல்லா. ஈமானோட வெளிச்சத்தோட ஒற்றுமையோட மஹப்பத்தோட வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.